தாவேகா அரசை வெளிப்படையாக கண்டித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதே சமயத்தில் இந்த பக்கம் பாமகவுக்கு மிக மிக நெருக்கமான ஒருத்தருக்கு தமிழ்நாட்டோட ஒரு மிக முக்கியமான விருதை வழங்குறாரு நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வெளியிலிருந்து தாவேகா கட்சி ஆட்சியை நடத்துறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலும் சில முக்கியமான நேரங்கள்லையும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் சமயத்திலையும் அந்த கட்சியவே கண்டிச்சிட்டு இருக்கிறது. அதாவது அந்த கட்சியை நோக்கி கண்டன குரல்கள் எழுப்புறத தொடர்ந்து ஒரு வேலையா வச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க நம்ம ஏதாவது தப்பு பண்ணும்போது அதிகமாக கண்டிக்கிறாங்க. இன்னொன்று, ஏதாவது பின்னாடி பெரிய தப்பு பண்ண ரெடியாக இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். லெஃப்ட் பார்ட்டிஸ் ஒருவேளை நம்மளை விட்டு போயிட்டா அதுக்கு ஈடாக இந்த பக்கம் பாமக அப்படிங்கிற கட்சியையும் அங்கே இருக்கிற 4 எம்எல்ஏக்களையும் கட்சிக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக காய் நகர்த்துக்கிற வேலையை ஆரம்பிச்சிருக்காரா தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற சந்தேகம் எழுது. எதற்காக, என்ன காரணத்துக்காக தாவேகா அரசை கண்டித்திருக்கிறது அல்லது விமர்சனம் செய்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி? போதை ஒழிப்பு, போதை தடுப்பு அப்படிங்கிற விஷயங்களை மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒன்னா முன் வச்சு ஆட்சிக்கு வந்திருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அவர் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நாட்கள்ல போதை சம்பந்தமான பிரச்சனைகளும் சரி, போதைப் பொருள் புழக்கமும் சரி அதிகமா தொடர்ந்து நாளுக்கு நாள் அதனால குற்ற சம்பவங்களும் கொலைகளும் அதிகமாகிட்டே இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை, இந்த ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைவை சாதாரண ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு கடந்து போக முடியாது அப்படிங்கிறத சுட்டி காட்டி கம்யூனிஸ்ட் கட்சியோட தோழர் பே சண்முகம் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. இந்த அறிக்கையில் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமாகவே தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒருவேளை ரிப்போர்ட்டிங் அதிகமாக இருக்கிறதாலையா இல்லை நிஜமாவே குற்றங்கள் சென்ற ஆண்டுகளை விட அதிகரிச்சிருக்கிறா அப்படிங்கிற கேள்வி அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளில இருந்து போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்களும் அதனால நடைபெறக்கூடிய கொலைகளும் வன்முறை சம்பவங்களும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை கண்டிச்சு தான் இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சண்முகம் ஒரு அறிக்கை ஒன்று விடுத்திருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா காலகட்டங்களையும் கிரைம் ரேட் அப்படிங்கிறது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா கவர்மெண்ட்டை நடத்துற அந்த கட்சியோ முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பர்சனோ அந்த பிரச்சனையை என்ன விதமா கையாளுறாங்க, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான பங்களிக்குது. விஜய் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது அப்போதைய ஆளும் கட்சியை நோக்கி என்னென்ன மாதிரியான விமர்சனங்களை இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வச்சாரோ அதையே இப்போ எதிர்கட்சி அவரை நோக்கி வைக்கிறாங்க. பொதுவாகவே இந்த வன்முறை சம்பவங்கள் சமூகத்தில் அதிகரிக்கும் போது பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குது, கொலைகள் நாளுக்கு நாள் அதிகமாக அரங்கேறிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் சமுதாயத்தில் ஒரு கொந்தளிப்பும் அதன் விளைவாக ஒரு கண்டனமும் எழுந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஆட்சியாளர்களுக்கும் நடந்திருக்கு. இப்போ ஆட்சி பொறுப்பேற்ற சில மாதங்களே விஜய் அவர்கள் இதை அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டிய லெவலுக்கு தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. ஆனால் இப்போ இந்த கண்டன குரல் அப்படிங்கிறது அவரோட கட்சியில வெளியில இருந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கிற கூட்டணி கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்தே எழுந்திருக்கு அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. அறிக்கையில தோழர் சண்முகம் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கோவை மாணவர் அமுதன் கொலை சம்பவத்திற்கு கண்டனம், உரிய விசாரணை நடத்தவும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றாக ஒழித்திடவும் சிபிஐஎம் வலியுறுத்தலுங்கிறது இந்த அறிக்கையோட தலைப்பா இருக்கு. கோவை மாவட்டம் இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவர் அமுதன் கும்பல் தாக்குதல் செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர கொலைக்கு சிபிஐ வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மாணவரை இழந்து தவிக்கும் பெற்றோருக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொடிய சம்பவம் தற்செயலாக நடந்ததில்லை. இதற்கு முன்பாக தொடர்ச்சியாக சிறிதும் பெரிதுமாக 2 தாக்குதல்கள் மாணவர்களுக்குள் நடந்திருக்கின்றன. மாணவர்களின் இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு மிக அடிப்படையாக கல்லூரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கம் மிக முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது. மாநில அரசும் காவல்துறையும் மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் என்று இதை சிறுமைப்படுத்துவது சரியல்ல. இந்த மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் இது ஒரு கோஷ்டி சண்டை, இதை போதைப் பொருளால ஏற்பட்ட சண்டையா மாத்தாதீங்க அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவர் யாருன்னா மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ஆக்சுவலா இந்த பிரச்சனை நடந்தது காலேஜ்ல. பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த மாணவன் அமுதன் 3ஆம் ஆண்டு கல்லூரி படிச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த பிரச்சனையை பத்தி பேச வேண்டியது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். ஏன் ராஜ்மோகன் அவர்கள் முந்தி அடிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு பதில் சொல்றாரு? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்பெல்லாம் எந்த துறைக்கு யார் பொறுப்புனே தெரியாம யாரோ எந்திரிச்சு எந்தெந்த துறைக்கோ பதில் சொல்றதா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல இந்த கொலை குறித்தும் உயர்கல்வித்துறை அமைச்சர் எந்த பதிலும் சொல்லல. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்றாரு. ஒருவேளை அமைச்சரவை மாற்றம் வந்தா உயர்கல்வித்துறையும் சேர்ந்து இன்னும் ராஜ்மோகன் அவர்கள் கைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராஜ்மோகன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு.
இந்த ஸ்டேட்மெண்ட் முற்றிலும் தப்பு. நீங்க சொல்ற அந்த கருத்து நடந்த அந்த சம்பவத்துக்கு 1% கூட ஒத்து போகல அப்படிங்கிற கருத்தை சண்முகம் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா கோஷ்டி மோதலுக்கும் தாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறதுக்கு பேரு கோஷ்டி மோதலா அப்படிங்கிறது அந்த பையனுடைய தாயார் எழுப்பக்கூடிய கேள்வி. இப்போ இவர் சொல்ற மாதிரி இது ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னா கைது செய்யப்பட்ட 6 பேர்ல யார் யாரு எந்தெந்த கோஷ்டியை சேர்ந்தவங்க. இப்போ ஒரு கோஷ்டி மோதலுங்கிறது இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 பேரோ 5 பேரோ ஒரு குரூப்பா 2 பக்கமுமே குரூப்பா நின்று ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து மாறி மாறி தாக்குறாங்க, இல்ல மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை கோஷ்டி மோதல்னு சொல்லலாம். கூட இருந்த பையனை நீ போன அடிச்சு விரட்டிட்டு இந்த ஒரு மாணவனை மட்டும் அவர் இறந்து போற அளவுக்கு அவரை தாக்கி இருக்காங்க. அப்போ 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை தாக்குறது, அவனை மட்டுமே தாக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாவும் இருந்திருக்கு. ஏன்னா கூட நின்ன அந்த பையனோட ஃப்ரெண்டை அடிச்சு நீ போன விரட்டி விட்டுட்டதா அந்த சம்பவ இடத்துல இருந்த அந்த மாணவன் தெரிவிக்கிறாரு. சோ ஒருத்தர் அடிக்கணுங்கிறது ஒரு திட்டமிடப்பட்ட செயலா இருக்கும்போது இது எப்படி கோஷ்டி மோதலுக்குள்ள தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை சுருக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை தோழர் சண்முகம் கேட்கிறாரு. அதனால ராஜ்மோகன் அவர்களுக்கு நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு கோஷ்டி மோதலுக்கும் தாக்குதல் ஒருத்தரை திட்டமிட்டு தாக்குறதுக்கும் மிகப்பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இருக்கு. தட்ஸ் a huge difference. அதை புரிஞ்சுக்காம சட்டமன்றத்திலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரு உயிர் போயிருக்குங்கிறத அது கோஷ்டி மோதல் அது அவங்க பிரச்சனைங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு கடந்து போக பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதே விஷயத்தை தான் சிஜேபி டெல்லியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணதை குறித்து தாவேகாவோட ஐடி விங் எக்ஸ் ஹேண்டில் போட்ட போஸ்ட்ல மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்ட மோதல், மாணவர்கள் கையில எந்தவித ஆயுதமும் இல்லாம ஒரு பேரணியா நாடாளுமன்றத்தை முற்றுகையிட போறாங்க. போலீஸ் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விதமான ஆயுதங்களை வச்சு அந்த மாணவர்களை தாக்குறாங்க. ஆனா தாவேகாவோட ஐடி விங்ல உள்ள போஸ்ட்ல மாணவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஏற்பட்ட மோதல் அப்படின்னு ரெண்டையும் சமப்படுத்தி பாதிக்கப்பட்ட மாணவர்களையும் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குன காவல்துறையையும் 2 பேரையும் சமப்படுத்தி ஒரு போஸ்ட் போட்டது அப்பவே ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அங்கேயும் பாஜக ஒன்றிய அரசோ எந்த மென்ஷனும் இல்லாம காவல்துறைக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட மோதலுக்கும் நடத்தப்படுற தாக்குதலுக்கும் வித்தியாசம் தெரியாம தான் தாவேகால இருக்கிற முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து ஐடி விங் ஊழியர்கள் வரைக்கும் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. சோ அதே பாணியை இங்க கடைபிடிச்சு இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு கோஷ்டி மோதல், ஏதோ இந்த பக்கம் ஒரு 10 பேர் இந்த பக்கம் ஒரு 10 பேர் அடிச்சுக்கிட்ட கதையா இந்த பிரச்சனையை அவங்க நீர்த்து போக பண்றாங்க அப்படின்னு சண்முகம் இந்த இதுல சொல்ல வராரு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படிங்கிற ஒரு போதை ஒரு பொருள் விழிப்புணர்வு மாரத்தான விஜய் அவர்கள் ஓடி அங்க அமைச்சர் சரத், அதாவது முன்னாடி அவர் பேர் கில்லி சரத், இப்ப அவர் வந்து அமைச்சர் சரத் ஆயிட்டாரு. அமைச்சர் சரத் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பொது வெளியில தன் குழந்தைக்கு மாத்திரை நுணுக்கி கொடுத்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. கரெக்டா காலையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஈவினிங் அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதே மாதிரிதான் இந்த பிரச்சனையிலையும் இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு காலையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரசிடென்சி காலேஜ்ல போதைப் பொருள் விழிப்புணர்வுக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கிற அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. அன்னைக்கு ஈவினிங்கே இந்த பிரச்சனை பிரேக் ஆகுது. அடுத்த நாள் சட்டமன்றத்தில் ராஜ்மோகன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு. ஸோ அந்த பிரச்சனையில் ஆன மாதிரி ஆயிடக்கூடாது, அதனால இந்த விஷயத்துல நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராஜ்மோகன் கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அதே குறிப்பிட்ட பகுதி அந்த கோவையில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் எவ்வளவு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தரவை பிபிசி எடுத்திருக்காங்க. கோவைக்கு உட்பட்ட 3 மண்டலங்கள்ல மேற்கு மண்டலத்தின் 7 மாவட்டங்களோட 3 மாநகர காவல்துறை நடத்தின அந்த 1036 வழக்குகள்ல பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா அளவு, அதாவது போதைப் பொருட்களோட அளவு அவங்க கொடுத்த தரவுகளின்படி 2112 கிலோ கஞ்சா, அப்புறம் வேறு சில வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட 103 கிலோ மெத்தபெட்டமைன், அப்புறம் 4628 போதை மாத்திரைகள், 1200 ஆம்பியூல்கள், அப்புறம் 30 சிரிஞ்சுகள், இது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணி கைப்பற்றி செட்டிப்பாளையம் தனியார் நிறுவனத்தில் வச்சு எரிச்சதா ஒரு டேட்டா இருக்கு. அப்போ அந்த பகுதியில் பொதுவாகவே போதை பழக்கம் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. அங்கே தான் இவ்வளோ பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இது போதைப் பொருளால் நடந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இந்த பிரச்சனையோட தன்மையை நீர்த்து போறது செய்யறது மழுங்கடிக்க செய்யறதுக்கும் தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதமா. போதைப் பொருள் அதிகமா இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்க மாட்டோம். போதைப் பொருள் பழக்கத்தினால நாளுக்கு நாள் கொலை சம்பவங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு. நேத்து கூட திருவொற்றியூர் பக்கத்துல கஞ்சா பயன்படுத்துறவங்களை பத்தின தகவலை கொடுத்ததா தட்டி கேட்டதுனால அவரையும் ஒரு அடிச்சு கொண்டிருக்காங்க. இப்ப நாளுக்கு நாள் இப்படி சம்பவங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கும்போது எதுலையுமே பொறுப்பேற்றுக்க மாட்டோம், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம்னு ஒரு மாநில அரசு கை கழுவுறது எந்த விதத்துல நியாயம்? தொடர்ந்து அந்த அறிக்கையில சண்முகம் என்ன சொல்றாருன்னா, கல்லூரி நிர்வாக
நிர்வாகத்தை பொறுத்தவரை கொலை செய்யப்பட்ட மாணவர் தங்களிடத்தில் கல்வி கற்க வந்தவர் என்ற மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளவில்லை. மாணவர் மறைவுக்கு பின்பு கூட பெற்றோரை ஆறுதல் படுத்தக்கூட கல்லூரி நிர்வாகம் தயாராக இல்லை. மாணவரின் பெற்றோர் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டுகள் உட்பட அனைத்து அம்சங்களையும் முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என சிபிஐஎம் மாநில செயற்குழு வலியுறுத்துகிறது. ஏன்னா அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா பிரஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன எந்த விஷயத்தையும் கல்லூரி நிர்வாகமும் சரி காவல்துறையும் சரி கருத்தில் எடுத்துக்கொண்டதாவே தெரியல. ஏன்னா கல்லூரி நிர்வாகம் அதுக்கு பிறகு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அது ஏதோ காலேஜில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதோ இதுக்காக மீட்டிங் நடத்துகிற மாதிரி நாங்கள் இங்கே அமுதனோட கொலையை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் சமையல்காரரை தாக்கி இருந்ததுனால அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறாங்களே தவிர அந்த மாணவனோட மறைவுக்கு ஒரு இரங்கலோ இல்லை அதுக்கான தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிற எதையுமே அந்த கல்லூரி நிர்வாகம் செய்யலை. ஏன்னா அந்த மாணவனை தாக்குன அந்த 20 பேர் அதே காலேஜில் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் தான். ஸோ கல்லூரியோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக பாதிக்கப்பட்ட இறந்த அந்த மாணவனை பிளேம் பண்ணுறதை தாண்டி அந்த குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவோ இல்லை இறந்ததுக்கு ஒரு இரங்கல் செய்தி சொல்லவோ கூட அந்த காலேஜ் நிர்வாகம் தயாராக இல்லை. அதே போக்க தான் இங்கே தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கு. இது ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க இதை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோவை மாவட்டத்தில் போதை கலாச்சாரத்தோடு இணைந்து வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. கோவையில் கடந்த 10 நாட்களில் 3 படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மறைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் பார்ப்பது பொருத்தமற்றது என்பதை சுட்டிக்காட்டுகிறோம். இதை வெறும் நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு கடந்து போறீங்க. இது போதை கலாச்சாரம் அந்த பகுதியில் அதிகரிச்சுட்டு வர்றதை காட்டுது. தொடர்ந்து 4 கொலைகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நீங்க கொடுக்கிற விளக்கத்துக்கும் அங்க நடக்கிற சம்பவங்களும் எந்த விதத்துல ஒத்து போகவும் இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அப்படிங்கிறத இந்த அறிக்கை சுட்டி காட்டுது. இப்போ போன ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு கேட்ட விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கும் சரி நடந்த லாக்அப் டெத்துகளுக்கும் சரி கால் பண்ணி சாரியும் கேட்கல நீதியும் வாங்கி தரல. அவரோட கட்சியில் இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏவோ மாவட்ட செயலாளரோ யாராவது போய் பார்க்குறாங்க, அவங்க காசு கொடுத்து பிரச்சனையை சரி பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் முதல்வர் கிட்ட இருந்து ஒரு இரங்கல் செய்தியோ அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை எதிர்பார்க்கிறாங்க. அதை வாய் திறந்து பேசுறதுக்கு நம்ம முதல்வர் தயாராகவே இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் விஜய் அவர்களோட எக்ஸ் ஹேண்டில் இருந்து போஸ்ட் வரும். இப்போ டிவிக்கு ஐடி விங்கோட எக்ஸ் ஹேண்டில் இருந்து மட்டும்தான் போஸ்ட் வரும். தலைவர் எதுவும் பேச மாட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்போ கண்டிக்கிறாங்க, போர்க்கொடி தூக்குறாங்க. விஜய் அவர்களை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க எப்படி இதை ஒரு வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு கடந்து போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனா இதே கட்சியில கூட்டணியில ஒரே ஒரு அமைச்சர் வாங்கி உட்கார்ந்து இருக்கிற நம்ம விசிகா கட்சியில இருந்து இது குறித்து எந்த கண்டனமோ எதுவுமே வரல. இதுக்கு முன்னாடி சேலம்ல அந்த அம்பேத்கர் சிலை பிரச்சனைக்கு கூட ஒரு என்ன சொல்றது பெரிய அளவில் ஒரு கண்டன குரல்களோ இல்ல ஒரு ஷார்ப்பான கிரிட்டிசிசமோ எதுவுமே விசிகா சார்பில் தாவேகாவை நோக்கி வைக்கப்படலை. எதுக்காக இந்த மௌனம் காக்குறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்ட மாணவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சரா சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் தான் இருக்காரு. அவரும் இது குறித்து எதுவுமே பேசல. அங்கங்க பொறுப்புல இருக்கிறவங்க கண்டன பதிவுகள் போடுறது பேட்டிகள் கொடுக்கறதுமா இருக்காங்களே தவிர கட்சியோட தலைமையும் முக்கிய பொறுப்புல இருக்கிற அமைச்சரோ இல்ல தாவேகா கட்சியில இருக்கிற அமைச்சர்களோ இது குறித்து ஒரு தெளிவான பதிலையோ ஒரு தெளிவான விளக்கத்தையோ யாருக்கும் கொடுக்கறதுல அதை அப்படியே கடந்து போய் அந்த பிரச்சனையை மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அது நடந்த அடுத்த நாள் வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடுங்கிற ஒரு விஷயத்தை நடத்தி எல்லாத்தையும் டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் புகஞ்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா இது குறித்து இனிமேல் வர திங்கட்கிழமை இது பற்றி இன்னும் சில தகவல்களை சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி சார்பாக பேசுவாங்க அப்படின்னு பேரவைத் தலைவர் சொல்லியிருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு. ஸோ திங்கட்கிழமை வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது குறித்து என்ன மாதிரியான விளக்கத்தை தாவேகா அரசு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிற சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுறாரா இல்லை திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களை எப்படி புகழ்றதுன்னு உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது திங்கட்கிழமை சட்டமன்றத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். மாணவன் அமுதனோட கொலை வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது, தீர்ப்பு மட்டும் வெறும் நீதி இல்லை, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு இந்த அரசு கொடுக்குற ஒரு நம்பிக்கை பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல கிடைக்கிற முக்கியமா உணர்ச்சி மயமான ஒரு தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ திங்கட்கிழமை வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.